ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம கோல்டில் ட்ரேட் பண்ணோம். ஏஷியன் கில் ஜோனில் ட்ரேட் பண்ணி ஒரு பார்ஷியல் புக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனுக்கு போகாதனால பிரேக் இவன் அடிச்சிடுச்சு. அதனால் பார்ஷியலோடு வெளில வந்தாச்சு. அது எப்படிங்கிறத இப்போ விரிவாக்கமாக பார்த்துருவோம். நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலில் இருந்துச்சு எமோஷனு. அதனால் கொஞ்சம் நல்லாவே போணுச்சு. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து எப்படின்னு பிரேக் டவுன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி கண்டென்ட் போடுறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு போயிட்டு டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். நேற்றுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல, அப்படின்னா ஐஆர்எல் கான்செப்ட் படி நேற்றுக்கு இந்த இடம் செல்லில் இருந்துச்சு. கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து செல்லு பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் டைரக்ஷன் மாறிடுச்சு, பைக் மாறிடுச்சு. இந்த இடத்துல இருந்துச்சு காலைல மார்க்கெட்டு. ஸோ நான் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே போகும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணியிருந்தேன். அதாவது இன்றைக்கி என்னோடய டைரக்ஷன் நான் பையில் இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு போயிட்டு லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விடிட்டி யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இது பிஎம் செஷன், ப்ரீவியஸ் செஷனோட ஹை, இது ப்ரீவியஸ் செஷனோட லோ. இது வந்து பை சைட் லிக்விடிட்டி, அதாவது மேலே இருந்தால் பை சைட் லிக்விடிட்டி, கீழே இருந்தால் செல் சைட் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட்டு எப்படி என்ட்ரி எடுத்தங்கிறத டிஃபைன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஏரியா இருக்கா, அதாவது ஒரே ஜோனை மார்க்கெட் வந்து 3 வாட்டி டேப் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ஏரியாவை மார்க்கெட் 3 வாட்டி டேப் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு வந்து லிக்விடிட்டி ஜோனு, செல் சைட் லிக்விடிட்டி. எனக்கு டைரக்ஷனை வந்து பையில் இருந்தேன். ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்தோன்னா மார்க்கெட்டு திருப்பி கீழே இறங்கிடுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிக்விடிட்டி இது பண்ணிட்டு சிஏஎஸ்டி கொடுக்குறானா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் ஆரம்பித்தோடனே இந்த ஏரியாவில் வந்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணோம். அதாவது கரெக்டாக 8 மணிக்கே ஸ்வீப் பண்ணோம். ஆனால் அந்த இம்பல்ஸுனால அதில் நான் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். இங்கே மேலே போயிட்டு இந்த சைடும், அதாவது இந்த பக்கம் ஒரு அடி அடித்தா அந்த பக்கம் ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி கீழே வந்துட்டு இந்த லோவையும் எடுத்தான். மீன்ஸ் இந்த லோவையும் எடுத்துட்டு, தெரியுதான்னு பாருங்கள், இந்த லோவை எடுத்துட்டு இம்பல்சிவாக மூவ் ஆனோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நம்மளை எப்பயுமே சிஐஎஸ்டி பார்க்கையில் நம்ம டைரெக்ஷனுக்கு நேராக டிஸ்பிளேஸ் ஆனால் தான் என்ட்ரி எடுக்கணும். அதாவது இந்த ஒரு கேண்டில் 1 2 3 4 5 6 கேண்டிலோட வால்யூமாக தூக்கியிருக்கான் ஒரே கேண்டில். ஸோ அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இந்த கேண்டில் போகையில் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு எஸ்எல் இந்த இடத்துல வச்சுட்டு பார்ஷியலுக்கு இங்கே வச்சுருந்தேன். என்னோடய டிபி எங்கே வச்சுருந்தேன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குல்ல, அதாவது நான் டைரக்ஷன் பையில் இருந்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ட்ரி டிபி வச்சுருந்தேன், ஃபுல் டிபி பை சைட் லிக்விடிட்டியில் ஃபுல் டிபி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல வரையில் நான் பார்ஷியலை புக் பண்ணிக்கிட்டேன். இந்த லிக்விடிட்டி வரையில் நான் பார்ஷியலை புக் பண்ணிட்டு ரன் பண்ண விட்டேன். அது என்ன பண்ணோன்னா, திருப்பி ஒரே ஏரியா, அதாவது இங்கே செல் சைட் லிக்விடிட்டி பார்த்தோம்ல, ஒரே இடத்துல 3 வாட்டி அடித்தான்ல, அதே மாதிரி இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்தோன்னே 3 வாட்டி ஒரே இடத்துல அடித்தான். அதுக்கு மேலே போக முடியல மார்க்கெட்டால். இந்த ஏரியாவை பாருங்கள், 3 வாட்டி ஒரே இடத்துல அடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு இதோட ஹையை பிரேக் பண்ணான். அதாவது இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு இந்த இடத்துல சிஐஎஸ்டி கொடுத்துட்டு, இந்த இடத்துல சிஐஎஸ்டி கொடுத்துட்டு இறங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டான். அன்றைக்கி நான் இது எடுத்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டான். ஸோ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுறோம். நம்ம செட்டப் கிடச்சிச்சு, ட்ரேட் பண்ணோம். என்னோடய ரூல்ஸ் படி இங்கே நான் பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் டிபிக்கு ரன் பண்ணேன்.
ஆனால் அது ரன் ஆகலை. ஸோ எப்படி இருந்தாலும் கடைசி எண்ட் ஆஃப் த டே எனக்கு ப்ராஃபிட்டு தான். ஸோ உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ட்ரேடிங் ரூல்ஸு, டிசிப்ளின், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிருங்க. பெருசாக போட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ அதெல்லாம் இல்லை. உங்கள் ரூல்ஸு, டிசிப்ளின்டாக ட்ரேட் எடுக்கிறீங்களா, அவ்வளோதான். இது 2 இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இங்கே பாருங்க, டெய்லி நான் இது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டெய்லி பிரேக் டவுன் பண்ணி. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர், பாய். வட்டமாமே